நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். இன்றைக்கு ஒன்றிய குழு சுசிரங்கசாமி தலைமையில் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. 4 மீட்டிங்காக திமுக இருந்து வைஸ் சேர்மன் முன்னே அதிமுக இருந்தார். இப்போ அவங்க கூட இணைந்து எந்த பணியும் செய்ய விடுறதில்லை. ஃபண்ட்ஸு தேவையான ஃபண்ட்ஸ் இருக்கு, மக்களுக்கு நல்லா செய்யலாம்னா நானும் மூணு மீட்டிங் அவங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டே இருக்கேன். ஏதோ பண்ணலாம், சேருக்கு சண்டை போடாதீங்க, ஏதோ மக்களுக்கு நல்லா பண்ணி செய்யலாம். ஏன்னா நான் உங்கள் சேருக்கு இதுக்கு சண்டை போட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ட்ரைனேஜ் 2 லட்ச ரூபாய் வேலை கூட பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலருக்கு 25 லட்ச ரூபாய் ஃபண்ட் வந்த ஒரு கவுன்சிலருக்கு ஒரு 10 வருஷம் ஒரு ஊருக்கு 5 லட்ச ரூபாய்க்கு வேலை செய்யலாம். அதெல்லாம் விட்டுட்டு க்ளீனாக மீட்டிங் நடத்திட்டு லாஸ்ட் மீட்டிங்கு எல்லாருக்கும் ஈக்குவலாக ஃபண்ட்ஸ் எடுத்துட்டு வேலை பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் இவங்க திமுக கூட இணைஞ்சு எந்த வேலையும் செய்ய விடுறதில்லை. மேலே ஏறி வீடியோ சேரே பிடிங்கிட்டு நாங்கள் உட்காரணும், இல்லை என்ன சேர் எடுத்துன்னு போகிறாங்க, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே நேரத்தை தவிர ஒரு வேலையும் இந்த ஒசூர் யூனியனில் இதுவரையும் நடத்ததே இல்லை. பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் இருக்கிறாரு, எழுப்பி அவரே சேர் எடுத்துன்னு வந்து உட்காராரு. நாங்கள் அதான் சொன்னோம், நீங்கள் சேரில் உட்காந்துருக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் பணி செய்யணும், நீங்கள் ஒரு மினிட் புக்கில் ஃபைல் போடுங்க, வேற ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் கேன்சல் பண்ணுங்க தான் சொன்னோம். ஆனால் அவரு எனக்கு சேர் தான் முக்கியம், மக்கள் பணி கூட முக்கியம் இல்லை. அந்த சேர்ந்து அவங்க கூட சேர்ந்துன்னு திமுக காரங்க கையெழுத்து போடுறது இல்லை மினிட் புக்கில். நாங்கள் 7 பேர் இருக்கிறோம், இவங்க 2 பேர் போனதுனால 9 பேர் நடந்தாலும் எங்களுக்கு 6 மாசமா எந்த வேலையும் ஒசூர் யூனியன்ல நடக்கல. இது லாஸ்ட் மீட்டிங். இப்போ கூட கேட்டோம், எல்லாம் எல்லாரும் ஈக்குவலாக ஃபண்ட்ஸ் போட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். இது நெக்ஸ்ட் நம்ம எலெக்ஷன் எப்படி போய் மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கறது, எல்லாம் எந்த பாரபட்சம் இல்லாமல் பண்ணலான்னா அவங்க வெளிநடப்பு செய்யறது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்காங்க 6 மாசமா. இந்த வேலையும் ஃபண்ட்ஸ் தேவையான ஒரு கவுன்சிலருக்கு 20-30 லட்சம் ரூபாய் வர மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு. மீட்டிங்ல வச்சு தீர்மானத்துல பாஸ் பண்ண முடியல, இதுதான் பிரச்சனை. இது 6 மாசமா நடந்து கொண்டே இருக்கு இந்த பிரச்சனை. ஒரு மீட்டிங்ல கூட கையில் போடல. நாங்க பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்ல கையில் போடுறோம். இன்னும் 2 பேர் கவுன்சிலர்ஸ் மீட்டிங் போட்டிருந்தா சக்சஸ் ஆயிருக்கும். ஆனா போடுறது கிடையாது. அந்த வைஸ் சேர்மன் கூட சேர்ந்து இவங்களும் போடுறது கிடையாது. ஏன்னா நாங்க எதிர்கட்சின்றதுனால இந்த மாதிரி எந்த வேலையும் சேர்மன் அதிமுகன்றதுனால எந்த வேலையும் பண்ண விடுறது இல்லை. இது எப்பவுமே இப்படி இருக்கிறது. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா அம்மா ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஒரு நல்லாட்சி அமையும். மக்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் நன்மை செய்வோம் என்று வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.